கைஸ், வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் நம்ம பேந்தர். சும்மா சொல்லக்கூடாது, பட்டையை கிளப்புறான். ஓவர் ட்ராக்லாம் பட்டையை கிளப்புவான். எப்போவுமே டர்னிங்கில் வந்து லெஃப்ட் சைடில் தான் ஓவர் ட்ராக் எடுக்கணும். திம்பம் பொறுத்தளவுனால எந்த ஹில் ஸ்டேஷன் ஆகட்டும் வந்து லெஃப்ட் சைடில் தான் நம்ம ஏறி போய்க்கணும் டூ வீலர். ஏன்னா லாங் சேஸ் ஃபுல்லாமே ஃபுல் ரைட்டாக இறங்குறதாகட்டும் ஏறுறதாகட்டும் எல்லாமே வந்து இப்படிதான் வருவாங்க. ஒரு சில இடத்துல ஆப்போசிட் சைடில் போடுவாங்க வண்டி லாங் சேஸுக்கு. எனக்கு தெரியும் செம்ம ஏத்தம். ஊட்டி கொடைக்கானல் ஹேர்பின் பெண்டை விட, வால்பாறை ஹேர்பின் பெண்டை விட ஏத்தம் ஜாஸ்தி இங்கே திம்பம். ஆக்சுவலாக திம்பம் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணுன்னு தான் என்னோடய ஆசை. இது வந்து நைட் டைம் வந்து வேறு லெவலில் இருக்கும் டிராஃபிக்கு. பார்த்தீங்களா, சைலன்சர் பீட்டு வேறு மாதிரி இருக்குது. பேந்தரோட சைலன்சர் பீட்டு செம்மையாடுறான். மேலே ஏற ஏற கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, கூலிங். ஹேர்பின் பென் 18 பாருங்க. இவங்களாம் ஆப்போசிட் ஏறி தான் திருப்புவாங்க. நம்ம ஜாக்கிரதையாக வரணும் எப்போவுமே. கிளச்சு கருகிற வாழை பறக்குது. நான் இதில் கமர்ஷியல் வண்டி ஓட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கீழே இறக்கி எனக்கு பேரிங்கே போச்சு, ஃப்ரண்ட் வீல் பேரிங்க தோஸ்தில். என் சொந்த வண்டி இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து திம்பம் ஏற்றி இறக்கும்னு சொல்லி இதில் வந்து டிரைவர் ஓட்டல, நான் ஓட்டினேன். கீழே வரும்போது நம்மளதும் கிளச்செல்லாம் வாசம் வந்துருச்சு செம்மையாக. ஆனால் கீர்லேயே தான் வந்து இறக்கணும் வண்டியை. கிளச்சை காலை வச்சோம், கிளச்சு முடிஞ்சு போயிடும். ஃபஸ்ட் டைம் வரவங்களுக்கு எல்லாமே பயமாக இருக்கும் இறக்குறதுக்கு. ஃபுல் லோடு போட்டு வந்தால். நானும் ஃபுல் லோடு போட்டு தான் வந்தேன். வேறு லெவலில் இருக்குது கிளைமேட்டு. தண்ணி வரல, ரொம்ப மினிமமாக வருது. சின்ன ஃபால்ஸ். முன்னாடி 2 ரைடர்ஸ் போயிட்டுருக்காங்க. நம்ம ஆதி ப்ரோ இப்போ தான் படுக்க போட்டு எடுத்துகிட்டு வர்றாரு வண்டி அப்படியே ஜம்முன்னு. வேறு லெவலில் இருக்குது கைஸ். அவாய்ட் பிளாஸ்டிக் யூசேஜ். ஆமாம் கைஸ், பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணவே கூடாது. ஆக்சுவலாக இங்கே வந்து வனவிலங்குகள் நிறையா இருக்குது. வன உயிரினங்கள் காக்கணும். அது உசுரோடு இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு வந்து பாதுகாப்பு. வனத்துலையும் இல்லை, அப்போ தான் வந்து நமக்கு இயற்கை மூலியமாக வந்து கிடைக்கிறது எல்லாமே வந்து நம்ம பிளாஸ்டிக்கை கொண்டு வந்து போட்டு அதை இயற்கையை கெடுக்கக்கூடாது. பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல். பேந்தர் சும்மா இப்படியே 268 கிலோமீட்டர் விட்டோம்னா நேராக தும்கூரே போயிடலாம். பெங்களூர் இங்கேருந்து 220 கிலோமீட்டர் தான். பெங்களூருடைய கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. இங்கேருந்து உடுமல்பேட்டிலேருந்து பார்த்திங்கன்னா இதே நம்ம வந்து சேலம் போய் போனோம்னா 400 சம்திங் கிலோமீட்டர்ஸ் வரும். இது ஒரு ஆல்மோஸ்ட் 90 கிலோமீட்டர்ஸ் வந்து கம்மியாகும். ஆனால் ஹில்ஸு பார்த்தீங்களா, ஃபுல் லெஃப்ட் ஏறி வர்றாங்க. ஏன்னா லாங் சேஸ் ஓடியாது இல்லையா. இது லீட்ஸ் டு இருப்பாங்க 310 RR டிவிஎஸ் அப்பாச்சி. இருபத்தி ஓராவது பெண்டு, இன்னொரு 7 பெண்டு போச்சுன்னா நம்ம டாஸ்க் கம்ப்ளீட்டட். இறக்கும்போது வண்டி நியூட்ரல் கிளச்சிலேயே பிடிச்சி போயிட்டே இருக்கும். கியரில் விட்டால் போதும். இன்னொரு 5 பெண்டு போச்சுன்னா பெண்டு முடிஞ்சது. ஹேர்பின் பெண்டு. வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் கைஸ், வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ். பட்டு கூடு போகுது. மைசூரில் விற்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன்.
இதெல்லாம் தண்ணி வரும், தண்ணியை காணோம். ஒரு குரங்கும் கூட பார்க்க முடியலையே இன்னைக்கு. மேபி வெயிலுக்கெல்லாம் உள்ளே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஈவினிங் டைமில் இவங்க கல்லெல்லாம் உருண்டு கிடக்கு, நிலச்சரிவாக இருக்குது மலையில். மழை நல்லா பெஞ்சாலும் அனிமல்ஸ் எல்லாம் வெளியே வராது, ரோட்டுக்கு வராது, உள்ளே அந்த தண்ணி கிடைக்கும் இல்லையா, அதுக்கு தண்ணி தேடி தான் அனிமல்ஸ் வந்து ரோட்டுக்கு வர்றது. பார்க் செம்மையாக இருக்கு வண்டி. 3 டன் RR வந்து நம்ம பீட் பண்ணி போயிட்டு இருக்கோம். தம்பி ரொம்ப ட்ரை பண்ணுறாரு. பேந்தரோட பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இருக்கு. ஆனால் ஆஃப் ரோடில் விட்டோன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ நம்ம டெஸ்ட் ப்ளைன்ஸில் வந்துட்டோம் ஃபஸ்ட் 1000 கிலோமீட்டர். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் நம்ம ரைட் பண்ணியிருக்கோம்னா, இதுலேயே வந்து நமக்கு தப்பாக தான் காண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் 110 கிலோமீட்டர் காட்டுதுன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 140 கிலோமீட்டர் வந்து கிராஸ் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. 20-30 கிலோமீட்டர் கம்மியாக தான் காட்டும். 100 கிலோமீட்டருக்கு 20 கிலோமீட்டர் ரொம்ப கம்மியாக காட்டுது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னா ரெடி பண்ணிடுவோம். எவ்வளோ ஃபோன் வருது கைஸ். ஹலோ. அவர் ஏதோ ரைட் ஏறி எடுக்கிறதுக்காக நிப்பாட்டுறாரு. இவர் புது பழக்கம் போல. அழுங்காமல் குலுங்காமல் வராரு பிரதர். ஹாய். மங்கீஸ் பாருங்க, 2 மங்கீஸ் அழகாக உட்காந்துருக்கு. ஹேர்பின் பேண்ட். ஓகே, வில் வெயிட் ஃபார் ஆலன் ப்ரோ. 3 டன் RR தம்பி மெதுவத்தை ஓட்டுறாரு பாருங்க கைஸ். நம்ம வந்த வழி இந்த அல்டிமேட் வியூ. இந்த மாதிரி ஒரு வியூ பார்க்குறது ரொம்ப சிரமம். கோப்ரோவில் எப்படி தெரியும்னு தெரில, வேறு லெவலில் இருக்குது, செமையாக இருக்குது. நம்ம வந்த தரம் பார்த்திங்கன்னா அதில் வந்து இதில் வந்து மேலே ஏறி இருக்கும். ஃபுல்லாக சத்தியமங்கலமான பகுதி. எம்டி வண்டியை கிளச்சி கருகி போகும்போது இருக்குது. ஸ்மெல்லு போகத்தழுது போச்சு வண்டி. பள்ளம் நேரம் வரைக்கும் பார்க்காம நின்றுருக்கேன் ப்ரோ. பள்ளம் இருக்குது ப்ரோ, பார்த்து நில்லுங்க. நானும் கவனிக்காமல் வந்து இப்படி நின்று இப்படின்னு பார்த்துட்ருக்கேன். டைட்டானிக் ஹீரோ மாதிரி பார்த்து ஜாக்கிரதை, சேஃப்டி ஃபர்ஸ்ட் ப்ரோ. நம்மளை எல்லாம் ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க. என்ன 2 பைத்தியக்காரனுங்க ஏதாவது கேமரா பிடிச்சி நிற்கிறானுங்கண்ணே. அது ஊருக்கே தெரியுமே ப்ரோ. பைத்தியக்காரனா பார்த்தீங்களா? டேம் வியூ செம்மையாக வந்து 7th பெண்ட்லேருந்து. லாஸ்ட் பெண்டு. ஸோ காய்ஸ், திஸ் இஸ் த லாஸ்ட் பெண்ட். பேந்தரோட பர்ஃபார்மன்ஸ் என்னென்னு எல்லோரும் பார்த்துட்டிங்க. வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸு. டார்க் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. சேவ் ஓவர் எர்த் ஃப்ரம் பிளாஸ்டிக்னு போட்டிருக்காங்க. எங்கே பார்த்தாலும் தான் வச்சுருக்காங்க எல்லா பெண்ட்லேயும். ஆனால் யாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியலையே, பூரா பிளாஸ்டிக்காக இருக்குது. பார்த்தாலே வருத்தமாக இருக்குது. பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும் கைஸ். பிளாஸ்டிக் அறவே ஆகாது. பிளாஸ்டிக் தான் நம்ம எதிரியே. பாருங்கள் எவ்வளோ பிளாஸ்டிக். எல்லாம் ப்ராசஸ்டு ஃபுட்டு. ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் இவ்வளோ பிளாஸ்டிக் பார்க்க முடியாது கண்ட இடத்துல. நம்ம இந்தியாவில் ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க. எங்கே பாரும் பிளாஸ்டிக். பாருங்கள் பிளாஸ்டிக்காக கிடக்கு பூரா. இதெல்லாம் நம்ம அனிமல்ஸ் சாப்பிட்டா நம்ம அனிமல்ஸ் தானே போயிடும். அதனால் எவ்வளோ பாதிப்பு பாருங்கள். தண்ணி எப்படி வடிஞ்சு வருதுன்னு. ஊற்று தண்ணி எப்போ மழை பெஞ்சு எப்போ ஊற்று வருதுன்னு தெரியாது. இந்த வாட்டர் சோர்ஸ் இருக்கிற இடத்துல மங்கீஸ் நிறையா பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு வாட்டர் சோர்ஸ், சின்ன வாட்டர் சோர்ஸ் பாருங்கள். மேலேருந்து வருது, எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. ஆனால் ரோட்டை பிடிச்சிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி பார்த்துட்டே போனோம்னா தெரியும்.
அல்டிமேட்டாக இருக்குது. கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருக்குது, வெயிலும் அடிக்குது, ரெண்டும் இருக்குது.